வெல்கம் டு அவர் அம்முக்குட்டி சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், மட்டன் குக்கரில் போட்டிருக்கேன். மட்டன் குழம்பு சிக்கன் சுக்கா மாதிரி வச்சுக்கலாம். அதுதான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நமக்கு மட்டன் ஒரு 7 விசில் எடுத்து விட்டுட்டோம். அதுக்கு தேவையான கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருக்கக்குள்ள சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம விசில் மட்டன் விட்டு எடுத்துகிறோம். அடுத்து ஒரு குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். நம்ம சட்டி ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். என்னென்ன போடணும்னா கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 2 பட்டையும் பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மட்டன் குழம்பு வைக்கும் போது பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஆனியன் வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் புதினா இலை, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன், வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வடை போகும். அரிஞ்சு வச்சுக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதான் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா வதங்கிச்சு. தூக்கி குழம்பு சட்டியில் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற ஒரு மசாலா போய் டக்குன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போ என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 மூடி தேங்காய், அதோட கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு கசகசா, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கிராம்பு, கொஞ்சம் அன்னாச்சி பூ, பட்டை, மராட்டி, அவ்வளோதாங்க. இதை போட்டு கொஞ்சோண்டு சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதாங்க நம்ம அரைக்க போகிற மசாலா. இதோட நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டோம்னா போதும். சிலவங்க இந்த கடையில் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அதெல்லாம் நம்ம வாங்க தேவையில்ல. நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு வாங்க. இப்போ நம்ம தாளிச்சு விட்ட குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கலாம். இதோட நம்ம வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் தேவைப்படுறங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம அதுவும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிப்ஸு, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை எல்லாம் பாருங்க. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள். இது எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம். சாம்பார், புளிக்குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்தாப்புல 1 ஸ்பூன் 2 ஸ்பூன். நான் இந்த குழம்பு வந்து ஒரு 7 பேர் 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சு தண்ணியாக வேணால் தண்ணியாக இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம ஸ்டைலில் வச்ச மட்டன் தண்ணி குழம்பு. அடுத்து நம்ம சிக்கன் தொக்கு வச்சுக்கலாம் வாங்க. அடுத்து நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் கூட கட் பண்ணிக்கலாம். சாரி, சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு சிக்கன் தொக்கு. நம்ம வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறோம். அது சிக்கன் மட்டன் ஸ்மெல்லை பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்குது. வீடியோ எடுக்கும்போது சவுண்டு வந்தால் அதோட சவுண்டாக தான் இருக்கும். வச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மேலே இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சிட்டோம். பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட்டாக ஒரு குழுக்கண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நம்ம ஆயில் ஹீட் ஆகட்டும். அடுத்து தாளிக்க தேவையான பொருள் கொஞ்சம் கடுகுந்தம் பருப்பு, கொஞ்சோட சோம்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்து சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்குற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை போட்டோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வடை போயிடுச்சு. அதுக்கு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம வந்து சிக்கனில் எந்த ஒரு தண்ணியும் ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா சிக்கனை வந்து தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறோம். சிக்கனையும் மூடி போட்டோம்னா அதிலே கொஞ்சம் தண்ணி வரும். அதிலே வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு போட்டுக்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம வீட்டு குழம்பு பொடி 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுப்போம். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. சிக்கன் கொஞ்சம் பாருங்கள், தண்ணியும் ஊற்றலை. எவ்வளோ தண்ணி அதுவாக வந்துருக்குன்னு சொல்லி
அதனால் இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிறப்போ நமக்கு இது வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் போட்டு அடிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் பெப்பர் இதை போட்டு தூளாக அரைச்சிட்டு வந்து போட்டுக்கலாம். ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெப்பரும் சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். நாலாப்பில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சண்டே லன்ச் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட வடித்த சாதம், நம்மளுடைய மட்டன் தண்ணி குழம்பு பாருங்கள் எப்படி அழகாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. கொஞ்சம் வச்சுக்கலாம். சைடில் வந்து நம்மளுடைய சிக்கன் தொக்கு வச்சுக்கலாம். இதுதாங்க நம்மளுடைய சண்டே லன்ச் பாக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.